ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க? சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் ஒர்க்கு கம்மி தான், அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போது வேலை இருக்குது, கிளம்புறேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா படிங்க. அப்பா அம்மாலாம் கஷ்டப்பட்டு தான் உங்களை காலேஜ் போகிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, +2 இருக்கட்டும், 10th இருக்கட்டும், இன்னும் எல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்களாக கூட சரி, படிப்பு வந்து இப்போ தான் படிக்க முடியும். ஏன்னா நான் படிக்கிற வயசில் எங்கள் அப்பா எங்களுக்கு இல்லை. அதனால் வந்து நான் படிக்கிற வயசுலேயே வந்து வேலைக்கு போனேன். 4 ரூபாய் சம்பளத்துக்கு நான் வேலைக்கு போனேன். ஆனால் அந்த படிப்பு வந்து என்னை ஒரு சபையில் வந்து எத்தனையோ ஒரு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதாவது வந்து படிப்பு இல்லைன்னா வந்து ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி நான் அசிங்கப்பட்டு எத்தனையோ நைட்டு நான் தூங்காமல் அழுதுருக்கேன். ஆனால் படிப்பு மட்டும்தான் இல்லை தான், ஆனால் உழைக்கலாம், உழைச்சி சம்பாதிக்கலாம். அந்த திறமை என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி நான் 500 கேன் எனக்கு ஆர்டர் வந்தால் கூட நான் 500 கேன் இறக்கிட்டு வருவேன். எவ்வளோ பாட்டில் வந்தாலும் 1/2 லிட்டர் பாட்டிலோ 1 லிட்டர் பாட்டிலோ தண்ணி கேன் போட்டுருவேன். அந்த வேலை இருக்குது. வாட்டர் கேன் போடுவேன். ஒரு மண்டபத்தில் இன்சார்ஜாக இருக்கேன். அங்கே வந்து கல்யாணம் வந்து தொடர்ந்து 3 கல்யாணம் இல்லை 10 கல்யாணம் வந்தால் கூட மெயின்டெனன்ஸ் நான் பார்ப்பேன். அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு குறையும் எந்த ஒரு நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக நான் இருக்கேன். அதனால் வந்து நான் வந்து என்னோடய வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கேன். படிப்பு முக்கியம்தான். அதனால் நான் படித்தவங்களை குறை சொல்லலை. எனக்கு படிப்பு கொடுக்க என்னோடய லைஃப்பில் ஆள் இல்லை. அதனால தான் அந்த படித்தவங்களை பார்த்தாலே தன்னால் ஒரு மரியாதை வரும். படிப்பு இருந்து உழைச்சாக்கா இன்னும் வளரலாம். அது வந்து என்னங்க இந்த காலத்தில் கூட கடவுளை நம்புறீங்களான்னு கூட கேட்கலாம். ஆனால் கடவுள் வந்து இருந்தால் தான் 3 வேளை சாப்பாடும் நல்லா சாப்பிட முடியும், நம்மளுக்கு தேவையான படிப்பும் கிடைக்கும். இதெல்லாம் 3 வேளை நல்லா சாப்பிட்டு உங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா என்றைக்குமே அவங்கள மறந்துடாதீங்க. அவங்கள லைஃப்பில் நல்லா பார்த்துக்கோங்க. நான் தான் படிக்க வசதி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு டிகிரி நான் உருவாக்கியிருக்கேன். ஒரு 5 டிகிரி உருவாக்கியிருக்கணும், அப்போது தெரியல. ஆனால் ஒரு டிகிரி எங்கள் வீட்டில் இருக்காங்க. இனிமேல் யார் வந்தாலும் டிகிரி படிக்க வைக்கணும். அது என்னவாக இருக்கட்டும், என்ன குரூப்பாகனா இருக்கட்டும். என்னோடய வீட்டில் இதுக்கு மேலே படிக்க வைக்கணுன்னா டிகிரி தான். ஏன்னா அந்த படிப்பு வந்து எங்களை ரொம்ப பெரிய பாடம் கற்றுக் கொடுத்துச்சு. இன்றைக்கி அந்த அசிங்கம்லாம் நாங்கள் படலைன்னா வந்து ஒரு ஓனாக ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து ஒரு கம்பெனிக்கு போகிறோம், ஒரு எல்லா இடத்துல வேலை விஷயமா